வெல்கம் டு EduSprint Academy. நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 20 ஜூன் 2024 டெய்லி கரண்ட் நியூஸ் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இன்க்ரீசஸ் MSP ஃபார் காரிஃப் கிராப்ஸ் ஃபார் மார்க்கெட்டிங் சீசன் 24 and 25. ஸோ வந்துட்டு கவர்மெண்ட் இப்போ என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா மினிமம் சப்போர்ட் பிரைஸ் ஃபார் காரிஃப் கிராப்க்கு வந்துட்டு மார்க்கெட்டிங் இந்த 24 and 25 இயர்ஸுக்கான அதாவது 2024 2025க்கான காரிஃப் கிராப்புக்கான MSP வந்துட்டு இப்போ இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட். இதை யார் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா யூனியன் கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக்கல் அஃபேர்ஸ் தான் மீட்டிங் அப்போ பிரைம் மினிஸ்டர் மீட்டிங் அப்போ வந்துட்டு இதை டிஸ்கஸ் பண்ணி வந்துட்டு இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸை அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் சீசன் வந்து இப்போ வரப்போகுது. உங்களுக்கு ஜூலை டு ஜூன் தான் உங்களுக்கு இந்தியாவில் மெயின் அக்ரிகல்ச்சர் சீசன்னால ஸோ இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து கொடுக்கறனால ஃபார்மர்ஸுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குன்ற வகையில் வந்துட்டு இந்த ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்னா ஒன்றும் இல்லை, ஒருத்தர் வந்து ஒரு கிராப்பை விளைவிக்கிறாருன்னா கவர்மெண்ட் வந்து அந்த கிராப்புக்கு மினிமமா இவ்வளோ ப்ரைஸ் இருக்குன்றது அவங்களுக்கு நிர்ணயம் பண்ணுவாங்க. ஸோ அந்த நிர்ணயம் பண்றதுனால உங்களுக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு என்னதான் அதாவது ஒரு அதில் டிமாண்ட் இருந்தாலும் டிமாண்ட் இல்லைனாலும் அந்த ப்ரைஸுக்கு அவரால் விற்க முடியும். சரி, இப்போ வந்துட்டு ஒரு கரும்பு இருக்குன்னா அந்த ஒரு கரும்போட விலை இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு அது டிமாண்ட் ஏறினாலும் சரி இல்லைனா வந்துட்டு சம்டைம்ஸ் வந்துட்டு டிமாண்ட் வந்துட்டு கம்மியானுச்சுன்னா உங்களுக்கு கரும்போட விலை கம்மியாயிடும். ஆனால் அவங்க வந்து அதிகமாக வந்து அதுக்கான விளைச்சலுக்கு செலவழிச்சிருப்பாங்க. ஸோ அதனால ஃபார்மர்ஸ்க்கு வந்து பாதிப்படைகிற மாதிரி இருக்கும். இவங்க வந்து ஒரு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை மெயின்டைன் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூனியன் பட்ஜெட் 2018-19 பார்த்தீங்கன்னா இந்தியா அனௌன்ஸ் MSP ஃபார் அ கிராப் ஷல் பி அட்லீஸ்ட் 1.5% டைம்ஸ் த ஆல் இந்தியா வெயிட்டேஜ் ஆவரேஜ் காஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு 1.5 டைம்ஸ் வந்துட்டு வெயிட்டேஜ் இருக்கணுன்றது உங்களுக்கு வந்துட்டு முன்னாடி 2018-19 பட்ஜெட் போடும்போது டிஸ்கஸ் சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு. அதாவது கிராப் நம்ம எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதில் 1.5 டைம்ஸ் வந்துட்டு இந்த MSP இருக்கணுன்றது சொல்லியிருந்தாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா பஜ்ராக்கு வந்து ஹையஸ்டான மார்ஜினல் காஸ்ட் வந்து எந்த காரிஃப் கிராப் கொடுத்துருக்காங்கன்னா பஜ்ரான்ற கிராப்புக்கு தான் வந்துட்டு அது ஏதாவது 77% வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தர்ருக்கு வந்துட்டு 59%, மைஸ் வந்து 54%, உருத் வந்துட்டு 52% வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா MSP ஃபார் த மேண்டேட்டட் காரிஃப் கிராப் ஃபார் த மார்க்கெட்டிங் சீசன் 2024-25க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு MSP வந்துட்டு பர் குவாண்டனலுக்கு இவ்வளோ ப்ரைஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பேடி காமனாக பார்த்தீங்கன்னா 2300 அண்ட் வந்துட்டு பேடிக்கு வந்துட்டு 2320. அடுத்து வந்து ஜோவர் ஹைபிரிட் வந்து 3371 அண்ட் ஜோவர் மல்தானிக்கு வந்து 3421, பஜ்ராக்கு வந்து 2625, ராகிக்கு வந்து 4290, மைஸுக்கு வந்துட்டு 225, தர்ருக்கு வந்துட்டு 7550, மோங்கு வந்துட்டு 8682, உருது வந்துட்டு 7400, கிரவுண்ட்நட்டுக்கு வந்துட்டு 6833, சன்ஃபிளவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7280, சோயாபீனுக்கு பார்த்தீங்கன்னா 4892, சீசம்க்கு வந்துட்டு 9267, நைக்கர் சீட்ஸ் வந்து 8717. ஸோ காட்டன் பார்த்தீங்கன்னா 7121 அண்ட் காட்டன் லாங் ஷேப்புக்கு வந்துட்டு 7521 வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது எல்லாம் தான் உங்களுக்கு காரிஃப் கிராப்ஸ். ஸோ உங்களுக்கு வந்துட்டு நம்ம இந்தியன் சீசன்ல வந்துட்டு 3 கிராப் வந்துட்டு உங்களுக்கு வந்து ராபி, காரிஃப் அண்ட் ஜாகிர் உங்களுக்கு. ஸோ இந்த காரிஃப் கிராப்புக்கு தான் இப்போ வந்துட்டு MSP வந்து இன்க்ரீஸ் பண்ணி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிரைஸ் எல்லாமே வந்து பர் குவாண்டனலுக்கு தான் இந்த பிரைஸ்ன்றது கவர்மெண்ட் தான் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் மினிமம் சப்போர்ட் பிரைஸ்? ஸோ மினிமம் சப்போர்ட் பிரைஸ்னா என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு கிராப்புக்கு வந்துட்டு மினிமமா ஒரு பிரைஸ் வந்துட்டு கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிரைஸ்க்கு தான் அவங்க இந்த பிரைஸ் வரைக்கும் அவங்களால விற்க முடியும். ஸோ இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 1967, 66 to 67 காலகட்டத்தில் தான் இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸுக்கான அப்ஜெக்டிவ் வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் வந்து எடுத்தாங்க. ஸோ இது வந்து ஃபார்மர்ஸுக்கு வந்துட்டு அவங்களோட சயின்டிஃபிக் ஃபார்மிங் இன்க்ரீசிங் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அண்ட் வந்து ப்ரொடக்டிவிட்டி கிராப் ப்ரொடக்ஷன் இந்த கண்ட்ரி டு மீட் எமர்ஜிங் டிமாண்ட் பேட்டர்ன்ஸ் இந்த கண்ட்ரி. ஸோ இந்த மாதிரி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கொடுக்கறனால உங்களுக்கு டிமாண்ட் ரொம்ப அதிகமானாலும் உங்களுக்கு வந்து அந்த கிராப் ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இல்லாமல் ஸோ மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் வந்து கிராப் ப்ரைஸ் இருக்கும் இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கொடுக்கறனால உங்களுக்கு. ஸோ இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ்னா யார் நிர்ணயம் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்ல மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் கீழே இயங்குற கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் பிரைஸ் தான். இவங்க தான் இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸை டிசைன் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கனைசேஷனாக இருப்பாங்க. இவங்க வந்து எதுக்கு கீழே வராங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் கீழே தான் வராங்க. ஸோ இது ஆர்கனைசேஷன் எப்போ செட்டப் பண்ணி பார்த்தீங்கன்னா 1965 தான் செட்டப் பண்ணிருக்காங்க. யூனியன் மினிஸ்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் கீழே இவங்க வராங்க. இவங்க தான் அந்த MSP ஃபார் மேண்டட் கிராப்ஸ்க்கு வந்துட்டு நிர்ணயம் பண்ணி கால்குலேட் பண்ணது எவ்வளோ MSP கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நிர்ணயம் பண்றது இவங்களா தான் இருப்பாங்க.
ஸோ மேண்டேட் கிராப்ஸ் அண்டர் த எம்எஸ்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எம்எஸ்பி அண்டர்ல எம்எஸ்பி கீழே வந்துட்டு எத்தனை கிராப் இருக்குன்னா 22 கிராப்ஸ். அண்ட் ஃபார் சுகர் கேன் இட் ரெக்கமெண்ட் ஃபார் த ஃபேர் அண்ட் ரெமினேட்டிவ் பிரைஸ், அதாவது சுகர் கேனுக்கு மட்டும் எஃப்ஆர்பின்றது சொல்லுவாங்க. ஸோ மினிமம் சப்போர்ட் பிரைஸ் வந்துட்டு 22 கிராப் கொடுக்குறாங்க. சுகர் கேனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேர் அண்ட் ரெமினேட் பிரைஸ்ன்றது டேர்ம்ல கொடுக்குறாங்க. The mandated crops என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன மேண்டேட் அந்த 22 கிராப்ஸ்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா கரல்ஸ்ல வீட், பேடி, வீட், இது பார்லி, ராகி, மைஸ், சோர்குவான், பெரல் மீட்டு அண்ட் பல்சஸ்ல வந்து சிக்பி, கிராம், துவர், மங்கோல், உருதுல், லென்டில். ஸோ இதெல்லாம் பல்சஸ்ல வருது. ஆயில் சீட்ஸ்ல பார்த்தீங்கன்னா பீனட், ராப்சீட், சோயாபீன், சீசேம், சன்ஃபிளவர், சாஃப்ளோர் அண்ட் நிகர் சீடு. கமர்ஷியல் கிராப்ஸ்ல பார்த்தீங்கன்னா கோப்ரா, சுகர் கேன், காட்டன் அண்ட் ரா ஜூட். ஸோ இதெல்லாம் வந்து கமர்ஷியல் கிராப்ல வருது. So Department of Agriculture, Cooperation and Government of India fixes the MSP for the thoria and dehusked coconut based on the MSP of rapeseed and copra. இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்துட்டு தோராக்கும் அண்ட் dehusked coconut இருக்குது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் கோஆபரேஷன் தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ கிராப்பிங் சீசன் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 3 இருக்குது உங்களுக்கு, காரிஃப், ராபி, ஜயத் உங்களுக்கு. ஸோ காரிஃப் சீசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுத் வெஸ்ட் மான்சூனை பேஸ் பண்ண ஒரு கிராப்பிங் சீசன். ஸோ வந்துட்டு சோவிங் சீசன் பிகின் வந்துட்டு ஜூன் ஜூலைல வந்துட்டு நடுவாங்க. அண்ட் ஹார்வெஸ்ட் பண்றது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபர்ல எடுத்துருவாங்க. ஸோ அதில் வர மேஜர் கிராப்ஸ் பார்த்தீங்கன்னா பேடி, காட்டன், சோயாபீன், மூங், தூர், மைஸ், ஜாவர், பஜிரா, உருத், காட்டன், ஜூட், கிரவுண்ட்நட் அண்ட் சோயாபீன். ஸோ இது எல்லாம் காரிஃப் கிராப்ல வரும், காரிஃப் சீசன்ல விளைவிக்கிற கிராப்ஸ். ஸோ இப்போ நான் சொல்ற எல்லாமே உங்களுக்கு ஜியோகிராஃபில வர இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ அக்ரிகல்ச்சர் வந்துட்டு ஜியோகிராஃபில ஒரு லெசன் வரும். ஸோ அது வந்து எஸ்எஸ்சில ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான உங்களுக்கு வந்து லெசன். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இதை கேட்பாங்க உங்களுக்கு. ஸோ ராபி கிராப்ன்ற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் டிசம்பர்ல சோவன் பண்ணி அதாவது நட்டு உங்களுக்கு வந்து மார்ச் அண்ட் ஏப்ரல் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் மெயினாக வர கிராப்ஸ் பார்லி, பீஸ், சன்ஃபிளவர், மஸ்டர்ட், வீட், கிராம் தான் உங்களுக்கு வந்து பார்லி கிராப்ஸ்ல வருது. ஸோ ஜயத் கிராப்ஸ்ன்றது உங்களுக்கு வந்து சம்மர் பீரியட்ல எடுக்கிற கிராப். ஸோ இதுல வந்து மெயினாக வந்து குக்கும்பர், வெஜிடபிள்ஸ், ஃபுட்டர் கிராப்ஸ், வாட்டர் மெலான், மஸ்க் மெலான். ஸோ இதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு ஜயத் கிராப்ஸ்ல வரும். நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா NHIA டு யூஸ் மியாவாக்கி பிளான்டேஷன் டு இன்க்ரீஸ் கிரீன் கவர் அலாங் நேஷனல் ஹைவேஸ். ஸோ நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா மியாவாக்கி பிளான்டேஷன் டெக்னிக்கை வந்துட்டு யூஸ் பண்ணி உங்களுக்கு ஹைவேஸ்ல நிறைய பிளான்ட்டை நடுறதுக்கு இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ண போறாங்க. ஸோ இது வந்துட்டு அந்த பிளான்ட் அழிறது இல்லைன்னா மரம் அழிறத தடுக்கும்ன்றது நியூ டெல்லியில் இருக்கிறவங்க சொல்றாங்க. ஸோ இது வந்து இந்தியா ஃபுல்லா நேஷனல் ஹைவேஸ் ரிலேட்டடா இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. அக்கார்டிங் டு இந்த இது பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹைவேஸ் 53 ஏக்கர் ஆஃப் த லேண்ட் பீன் ஐடென்டிஃபை பண்ணி இந்த இடத்துல தான் ஏஃபாரஸ்டேஷன் வந்துட்டு பண்றாங்க. இதை தடுக்கிறதுக்கு இது வந்துட்டு நம்ம வந்து இதுல இருந்து வெளியே வரதுக்கு தான் உங்களுக்கு வந்து இந்த மியாவாக்கி பிளான்டேஷன் டெக்னிக் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இதுல இருந்து எப்படி உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம்னு பார்த்தீங்கன்னா மியாவாக்கி பிளான்டேஷன் டெக்னிக் வந்துட்டு எந்த இன்ஸ்டிடியூஷன் அதாவது எந்த ஆர்கனைசேஷன் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தான் இருப்பாங்க. ஸோ ஐடென்டிஃபைட் ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா மீரூட் அண்ட் நிஜாபாத்ல ஃபர்ஸ்ட் நேஷனல் ஹைவேஸ் 34 இன் உத்தரப்பிரதேஷ்ல இருக்கிற ஹைவேஸ்ல தான் 5.6 ஏக்கர்ஸ்க்கு வந்து இது பண்ண போறாங்க. 4.6 ஏக்கர்ஸ் வந்து ஹரியானா செக்ஷன் துவாகாரா எக்ஸ்பிரஸ் வேல பண்ண போறாங்க. அண்ட் 4.1 ஏக்கர்ஸ்ல இருந்து சோகனா அண்ட் டெல்லியில பண்ண போறாங்க. அண்ட் அது 12 ஏக்கர்ஸ் இந்த ஷாம்லி பைபாஸ் நேஷனல் ஹைவே 709 பிலையும் பண்ண போறாங்க உங்களுக்கு. அண்ட் ஈஸ்டர்ன் பெரிஃபெரல் எக்ஸ்பிரஸ் நியர் த ஜகிதாபாத் அண்ட் 6 ஏக்கர்ஸ் நியர் த மீரூட் நசீதாபாத் செக்ஷன் நேஷனல் ஹைவே 34லயும் இந்த ப்ராஜெக்ட்ன்றது பண்ண போறாங்க நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி. ஸோ நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா ஆர்மி ஹாஸ்பிட்டல் டெல்லி லான்ச்சஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் ஸ்கின் பேங்க் ஃபெசிலிட்டி ஃபார் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். ஸோ ஆர்மி ஹாஸ்பிட்டல் வந்துட்டு டெல்லியில இருக்கிற ஆர்மி ஹாஸ்பிட்டல் இப்போ முறையா அவங்க வந்துட்டு ஸ்கின் பேங்க் ஃபெசிலிட்டி வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ யார் இன்னைக்கு ஆர்மி ஃபோர்ஸுக்கு வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த இனிஷியேட்டிவ் மூலமா என்ன சொல்ல போறாங்க பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் சஃபரிங் ஃப்ரம் த காம்பேக்ட் ரிலேட்டட் burning cases, other skin related condition among the military person and their families. So இந்த ஸ்கின் பேங்க் மூலமா என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு, ஸோ வந்து சோல்ஜர்ஸ் அவங்களோட ஃபேமிலி பர்சன்ஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு பேர்ன் இஷ்யூ, ஸோ ஒரு பேர்ன் நடந்துச்சுன்னா ஒரு ஃபயர் பேர்ன் நடக்குதுன்னு வச்சுங்க, நம்மளோட ஸ்கின் தானே டேமேஜ் ஆகும். இந்த ஸ்கின்னை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணதுக்கும் இந்த ஸ்கின்னை வந்துட்டு டேமேஜ் ஆன ஸ்கின்னை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்றதுக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல பண்ணி தருவாங்க. ஸோ இந்த ஸ்கின் பேஸ் வந்து முன்னாடி வந்துட்டு எய்ம்ஸ் பர்ன்ஸ் பிளாக் சஃபதரின் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு 2023 ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணாங்க. ஸோ ஆர்மி செக்டர்ல இதுதான் முறையா வந்துட்டு லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்கனாமி நியூஸ்ல பாத்தீங்கன்னா இந்தியா எக்ஸ்போர்ட் ரெக்கார்ட் 17 lakh
81,602 metric ton of seafood 2023-24. ஸோ நம்மளோட மெரைன் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ரிப்போர்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன படி பார்த்தீங்கன்னா 2023-24 வந்து ஹையஸ்ட் லெவலில் நம்ம வந்து சீ ஃபுட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் வேற கண்ட்ரீஸுக்கு. எவ்வளோ மெட்ரிக் டன் பார்த்தீங்கன்னா 17,81,602 மெட்ரிக் டன்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 2022-23 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 17,35,286 மெட்ரிக் டன் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வருஷம் ஹையஸ்ட் ரெக்கார்டாக இவ்வளோ மெட்ரிக் டன் வந்து சீ ஃபுட்டை நம்ம வந்து வெளி கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்தியா எக்ஸ்போர்ட்டட் சீ ஃபுட் வித் அதோட ஒர்த்துன்றது பார்த்தீங்கன்னா 60,000 crores ஒர்த்து. ஸோ யூஎஸ் டாலர்ஸ்ல பார்த்தீங்கன்னா $7.32 billion வந்து இதோட ஒர்த்தா இருக்குது. ஸோ மேஜர் சீ ஃபுட் நம்ம எக்ஸ்போர்ட் பண்றது பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் ஷ்ரிம்ப், தேர்ட் பிளேஸ் வித் ஃபிஷ் அண்ட் ஷ்ரிம்ப், மீல் ஃபுட், நான் எலிஜிபிள் ட்ரைட் ஐட்டம்ஸ், ஃபோர்த் வந்து ஃப்ரோசன் ஸ்குவாடு, ஃபிஃப்த் ஷ்ரிம்ப் அண்ட் ஷ்ரினி அனலாக்ஸ், சிக்ஸ்த் வந்து ஃப்ரோசன் கட்லி ஃபிஷ்ன்றது. ஸோ இதுதான் நம்ம மெயினா வந்துட்டு வெளி கண்ட்ரிஸ் எக்ஸ்போர்ட் பண்ற ஃபிஷ் ப்ராடக்ட் உங்களுக்கு. ஸோ இந்த மெரைன் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு மெரைன் ரிலேட்டடான ஒரு அத்தாரிட்டி டெவலப்மெண்ட். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மெரைன் ரிலேட்டடான ஃபுட் வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம், அவங்களுக்கு வந்து ஃபண்டு கொடுக்கறது, ஸோ அவங்களுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணி வேற கண்ட்ரீஸ்ல வந்துட்டு ஆர்டர் பிடிச்சி கொடுக்கறது எல்லாமே இவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து எப்போ எப்போ இவங்க இவங்க இந்த எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா 1972 தான் இவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அண்டர் த மெரைன் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆக்ட் 1972 படி தான் இவங்க வந்துட்டு இந்த கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணிருக்காங்க இந்த ஆர்கனைசேஷனை. ஸோ இது வந்து எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரிக்கு கீழே வந்து இதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து கொச்சி கேரளாவில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பேங்கிங் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா ஐபிபி பார்ட்னர்ஷிப் வித் ரியா பேங்கிங் டிரான்ஸ்ஃபர் டு என்ஹான்ஸ் டோர் ஸ்டெப் ஃபினான்சியல் சர்வீஸ் நேஷனல் வைடு. ஸோ வந்துட்டு இந்தியன் போஸ்டல் ஆஃபீஸ் பேமெண்ட் பேங்க் வந்துட்டு ரியா மணி டிரான்ஸ்ஃபர் கூட வந்துட்டு பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. ஸோ இது மூலமா வந்துட்டு கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷன் அண்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரிமோட் ஏரியாஸ்ல இருக்கிற பர்சனுக்கு வந்துட்டு டிரான்சாக்ஷன் ஆகிறதுக்காண்டி தான் இந்த ரியா மணி டிரான்ஸ்ஃபர் கூட இவங்க வந்து பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சு இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் பேமெண்ட் பேங்க்ன்றது உங்களுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் இப்போ யூபிஐ செயல்படுற மாதிரி தான் உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ்ல சேவிங் அக்கௌண்ட் வச்சிருவங்களுக்கு இந்த பேங்க்ன்றது செயல்படுது. ஸோ அது மூலமா அவங்க டிரான்சாக்ஷன் ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்காண்டி ரியா மணி டிரான்ஸ்ஃபர் கூட இவங்க வந்து பார்ட்னர்ஷிப்ல போயிருக்காங்க. இதை யார் ரிலீஸ் பண்ணிருக்காங்க பார்த்தா மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் பேமெண்ட் பேங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சிஇஓ வந்து ஆர் விஸ்வேஸ்வரன். ஃபவுண்டட் இயர் பார்த்தீங்கன்னா 17 ஆகஸ்ட் 2016 தான் ஃபவுண்ட் பண்ணிருக்காங்க. ஹெட் குவார்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில இந்தியாவில் இருக்குது. நெக்ஸ்ட் ரேங்க் அண்ட் ரிப்போர்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா SIPR ICAN ரிப்போர்ட்ஸ் ஹைலைட் சர்ச் இன் த நியூக்ளியர் ஆர்மண்ட் அண்ட் ஸ்பெண்டிங் இன் 2024. ஸோ 2023 வந்துட்டு SIPRI ICAN வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு நியூக்ளியர் வெப்பனுக்காண்டி செலவழிக்கிறது வந்துட்டு உலக லெவலில் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ அது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றதை நம்ம வந்து பார்க்கலாம் டீட்டெயிலாக. ஸோ வந்து இந்த SIPRன்றது பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் பேஸ்ட் ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் தான் இந்த ரிப்போர்ட்டை லான்ச் பண்ணி வச்சிருக்குது, ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணிருக்குது. இதுபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியா வந்துட்டு 2023 படி உங்களுக்கு வந்துட்டு 172 வார் ஹெட்ஸ் வந்து 2024 வந்துட்டு வச்சிருக்காங்க. ஸோ 2023 பார்த்தீங்கன்னா 167 இருந்த வார் நியூக்ளியர் வார் ஹெட்ஸ் வந்துட்டு இப்போ 172 வார் ஹெட்ஸா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம பாகிஸ்தான் நம்ம நெய்பர் கண்ட்ரியான பாகிஸ்தானை விட நம்ம வந்து கூட வச்சிருக்கோம். ஸோ 2023-24 வார் ஹெட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 170 தான் டோட்டலா வச்சிருக்காங்க. ஸோ இதுல அதிகமா வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா USA ஸ்பெண்ட் வந்து அதிகமா பண்றாங்க. ஸோ இதுல டோட்டல் குவான்டிட்டியில் அதிகமா வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ரஷ்யா தான் இருப்பாங்க. So next newsல பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் நியூஸ். தனலட்சுமி பேங்க் அப்பாயின்மெண்ட்ஸ் அஜித் குமார் KK as a MD and CEO. So தனலட்சுமி பேங்கோட MD and CEO மேனேஜிங் டைரக்டர் and CEO ஆஃப் தனலட்சுமி பேங்க் for 3 இயர்ஸ்க்கான டேர்ம் வந்து அஜித் குமார் KK வந்து நாமினேட் பண்ணிருக்காங்க அந்த பேங்க். ஸோ இது வந்து ஒரு கேரளா பேஸ்ட் பிரைவேட் செக்டர் பேங்க் தான் இந்த தனலட்சுமி பேங்க்ன்றது உங்களுக்கு. ஸோ இதை எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா 1927 தான் இந்த பேங்க்ன்றது எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. இதை எது மூலமா அப்ரூவல் கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கவர்மெண்ட் வந்து செபி ரெகுலேஷன் ஆக்ட் கம்பெனிஸ் ஆக்ட் 2023 படி தான் இந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல பாத்தீங்கன்னா விராட் கோலி ரீக்ளைம்ஸ் டாப் ஸ்பாட் அஸ் இந்தியா மோஸ்ட் வேல்யூட் செலிபிரிட்டி பிராண்ட். ஸோ வந்துட்டு விராட் கோலி என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தியாவிலே மோஸ்ட் செலிபிரிட்டி பிராண்ட்ல வந்துட்டு டாப்ல வந்திருக்காரு அக்கார்டிங் டு த செலிபிரிட்டி பிராண்ட் வேல்யூவேஷன். ஸோ செலிபிரிட்டி பேசிஸ்ல அவங்களோட பிராண்ட் வேல்யூ எவ்வளவு இருக்குன்றத பேஸ் பண்ணி ஒரு சர்வே எடுத்ததுல உங்களுக்கு வந்து டாப்ல வந்து இந்தியா வந்து விராட் கோலி தான் வந்திருக்காரு. எவ்வளவு பிராண்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா 227.9 மில்லியன் வந்து டாலர்ஸ் வச்சு இவரோட பிராண்ட் வேல்யூ இவர் தான் டாப்ல இருக்காரு உங்களுக்கு. ஸோ இவருக்கு அடுத்தது எந்தெந்த செலிபிரிட்டிஸ் வராங்க பாத்தீங்கன்னா ஷாருக் கான், அக்ஷய் குமார், ஆலியா பட்னா உங்களுக்கு வந்து இவர் வந்து செகண்ட் பிளேஸ்ல வராது, இவங்க வந்து தேர்டு, இவங்க வந்து 4th பிளேஸ்ல வராங்க.
நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் அல்டிமேட் ஃபிரிஸ்பி டீம்ஸ் வின் சில்வர் அட் 2024 ஏசியா ஒலிம்பிக் சாம்பியன்ஸ் ஓஷனிக் சாம்பியன்ஸ் இன் ஜப்பான். ஸோ 2024 ஏசியன் ஓஷனிக் சாம்பியன்ஷிப். ஸோ ஓஷனை பேஸ் பண்ணின ஒரு கேம் தான் இந்த ஃப்ரீஸ்பி டோர்னமெண்ட். ஸோ இந்த ஃப்ரீஸ்பி கேம் வந்து ஒரு ஓஷன்ல நடக்கிற ஒன் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ் கேம். ஸோ இந்த கேம் வந்துட்டு 2024 ஏசியன் கேம் இப்பதான் இந்த கேம் கொண்டு வந்தாங்க. இந்த கேமுக்கான ஏசியன் சாம்பியன்ஷிப் வந்து ஜப்பான்ல நடந்து முடிஞ்சிருக்குது. அதுல நம்ம இந்தியா வந்து சில்வர் வின் பண்ணியிருக்காங்க. யார் நம்ம வந்து டிஃபீட் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு கோல்டு வின் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் கண்ட்ரி தான் வந்துட்டு டாப்ல வின் பண்ணி அவங்க வந்து கோல்டு வின் பண்ணிருக்காங்க. நம்ம வந்து ரன்னர் அப் ஆயிருக்கு சில்வர் மெடல் வந்து வின் பண்ணிருக்கோம். ஸோ இதுல டோட்டலா 16 டீம்ஸ் வந்து கலந்துருக்காங்க. ஏசியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்துல இருந்து இந்த கண்ட்ரீஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து கலந்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம இந்த டோர்னமெண்ட்ல நம்ம சில்வர் ஜெயிக்கிறது மூலமா நம்மளோட இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃப்ரீஸ்பி கேமுக்காண்டி நம்ம வந்து ஒரு மெடல் வின் பண்ணது பாத்தீங்கன்னா இந்த கேமா தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஏசியன் ஓஷன் சாம்பியன்ஷிப் 2024 பார்த்தீங்கன்னா இது ஹிஸ்டாரிக் சில்வர் மெடல். இந்தியா வந்து நேஷனல் அல்டிமேட் ஃபிரிஸ்பி டைம் வந்து சில்வர் மெடல் வின் பண்ணியிருப்போம். இதோட ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்துட்டு இந்த டோர்னமெண்ட் அதாவது இந்த பிளாட்ஃபார்ம் கேம்ல வந்து நம்ம வந்து மெடல் அச்சீவ் பண்ணதுல. ஸோ இந்த கேம் வந்து லொகேஷன் பார்த்தீங்கன்னா ஷிர்கன் ஜப்பான்ல நடக்குது. 16 டீம்ஸ் வந்து கலந்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் அனௌன்ஸ் ரிட்டைர்மெண்ட் ஃப்ரம் த இன்டர்நேஷனல் கிரிக்கெட். ஸோ ட்ரெண்ட் போல்ட் என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து இவரோட ரிட்டைர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காரு. இவர் எந்த கண்ட்ரியை சேர்ந்த பிளேயர் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து கண்ட்ரியை சேர்ந்த லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலரான இவர் வந்துட்டு இப்போ வந்து ரிட்டைர்மெண்ட் அறிவிச்சிருக்காரு. ஸோ இந்த வந்துட்டு லாஸ்ட் மேட்ச்னா பாப்பானி குனியமா கண்ட்ரி அப்போ மேட்ச் விளையாடும் போது தான் இந்த T20 வேர்ல்டு கப்ல தான் இவர் வந்து ரிட்டைர்மெண்ட் அறிவிச்சிருப்பாரு. ஸோ போல்ட் வந்து டோட்டலா இன்டர்நேஷனல் கெரியர் பார்த்தீங்கன்னா 13 வருஷம் வந்து இன்டர்நேஷனல் கெரியர் ஆயிருக்காரு. இவர் வந்துட்டு மேட் இஸ் இன்டர்நேஷனல் டெபியூட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2011 தான் உங்களுக்கு வந்து இவர் வந்து இன்டர்நேஷனல் டெபியூட் ஆயிருப்பாரு. ஸோ 2021 T20 வேர்ல்டு கப்லயும் இவரோட பங்களிப்பு இருந்துச்சு. நெக்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா துரோ ஸ்பேஸ் தைபால்ட் சாக்லேட்ஸ் கம்ப்ளீட்டட் 15,000 ஆர்பிட்ஸ். ஸோ நம்ம ஹைதராபாத்தை சேர்ந்த துரோ ஸ்பேஸ் ஒரு ஸ்பேஸ் பிரைவேட் ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன் வந்துட்டு அவங்களோட சேட்டலைட்டான லான்ச் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு 2022 லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அந்த சேட்டலைட் வந்துட்டு இப்போ 15,000 நம்ம இந்தியா நம்ம பூமியை சுற்றி 15,000 ஆர்பிட் வந்து பினிஷ் பண்ணி சாதனை பண்ணியிருக்குது. ஸோ எந்த சேட்டலைட் பார்த்தீங்கன்னா தைபால்ட் 1 அண்ட் தைபால்ட் 2 2 சேட்டலைட் உங்களுக்கு. ஸோ இதோட பேரோட இந்த தைபால்ட்ன்றது எதுக்கு லான்ச் பண்ணீங்க பார்த்தீங்கன்னா இது வந்து சென்சார்ஸ் நிறைய இருக்கும். உங்களோட நம்மளோட கண்ட்ரியோட ரிமோட் சென்சிங்காண்டி தான் இந்த சேட்டலைட்டை மெயினாக லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சக்சஸ் மூலமா உங்களுக்கு வந்துட்டு பிரைவேட் ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன் வந்து இந்த அளவுக்கு சக்சஸ் பண்ணது இவங்க தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு. ஸோ என்ன ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன் பார்த்தா துரோ ஸ்பேஸ் என்ற டெக்னாலஜி ஹைதராபாத்ல இருக்கிற ஒன் ஆஃப் த இது உங்களுக்கு. இவங்க வந்துட்டு இந்த சேட்டலைட் மட்டும் பண்ணலாம P30 நானோ சேட்டலைட் பிளாட்ஃபார்ம் 1 to 30 kg பண்ணிருக்காங்க. P19 பிளாட்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஹைதராபாத் பேஸ்ல இருக்க அவங்களோட சென்டர்ல தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ துரோ ஸ்பேஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதோட CEO வந்து சஞ்சய் நெகத்தியாட்னு இருக்காங்க. இதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து ஹைதராபாத்ல இருக்குது. இது எப்போ ஃபவுண்ட் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா நவம்பர் 2012 தான் இதை வந்துட்டு ஃபவுண்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ நமக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளவுதான். தேங்க்யூ.